ஹாய் எவ்ரி ஒன். நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வருது. ஆஃப்டர் த 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? என்ன குரூப் எடுக்கிறது, பாலிடெக்னிக் போறதா இல்ல சயின்ஸ் குரூப் போறதா ஆர்ட்ஸ் குரூப் போறதா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி மட்டும்தான். இதை மட்டுமே ப்ரொசீட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல above 400 above 450 இந்த ரேஞ்சில் நீங்க மார்க் வாங்குறீங்க, above 490 எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்டு போற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பயோ மேக்ஸ் எடுக்கலாம். இல்லைங்க சார், எனக்கு பயாலஜி மெடிக்கல் ஃபீல்டு போற இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸோ எனக்கு இன்ஜினியரிங் போற சைடு இருக்கு அப்படின்னா பயாலஜியை இக்னோர் பண்ணிட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர செகண்ட் குரூப் எடுக்கலாம். இல்லைங்க சார், எனக்கு இன்ஜினியர் ஆகவும் இஷ்டம் இல்லை, எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு போறதுக்கும் இஷ்டம் இல்லை, எனக்கு ஒரு ஆடிட்டர் ஆகணும், இந்த காமர்ஸ் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், எனக்கு அதுல ஒரு பெஸ்ட் வரணும், பிசினஸ்ல வரணும் அப்படின்னா நீங்க சிஏ எடுக்கலாம். ஸோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த குரூப் வர்ற தேர்ட் குரூப் எடுக்கலாம். இல்லைங்க சார், எனக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டு போறதுக்கும் இஷ்டம் இல்லை, இன்ஜினியரிங் போறதுக்கும் இஷ்டம் இல்லை, எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறதுக்கும் இஷ்டம் இல்லை, பட் எனக்கு நான் பிலோ 300 மார்க் வாங்கிட்டேன், என்னால நானே பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன், ஆனா எனக்கு 12th படிக்கணும், கொஞ்சம் ஈஸியான குரூப்பா படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல கொஞ்சம் ரேர் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா ரொம்ப வருஷமா இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், ஒகேஷனல்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல். அதை பொறுத்து ஒரு சின்ன சின்ன பேப்பர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா மேக்ஸ் தான், மேக்ஸோட சின்ன ஒரு அப்ளிகேஷன், நல்லா மார்க் வாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. ஆனா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி கம்பல்சரி இருக்கும். அதையும் தூக்கிட்டு எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குற கஷ்டமா இருக்குங்க சார் அப்படின்னா நீங்க ஹிஸ்டரி குரூப் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஹிஸ்டரி குரூப் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியாது, பயாலஜி படிக்க முடியாது, ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும். பட் எனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வேணாம், நான் பேங்க் எக்ஸாம் சைட்ல போறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு போறேன், டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நான் எழுத போறேன் அப்படின்னா நீங்க காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பதிலாக பிசினஸ் மேக்ஸை சூஸ் பண்ணலாம். ஏன் பிசினஸ் மேக்ஸை சொல்றேன் அப்படின்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது கம்பல்சரி அங்க மேக்ஸ் இருக்கும். நீங்க 10th மேக்ஸை முடிச்சு கட்டி ஓரமா தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் திருப்பி மேக்ஸ புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதேவே +1 +2ல பிசினஸ் மேக்ஸா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிசினஸ் மேக்ஸ்னா பிசினஸ் மாதிரி வர்ற மேக்ஸ் கிடையாது, பியூர் மேக்ஸ் தான். பியூர் மேக்ஸ்லயே கொஞ்சம் ஒரு half ஆஃப் த பார்ட் இருக்கும், பட் பிசினஸ் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டு போறவங்களுக்கு பயோ மேக்ஸ், இன்ஜினியரிங் சைடு போறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறவங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிஏ எடுக்கலாம், பிசினஸ் மேக்ஸ் எடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஒகேஷனல் எடுக்கலாம், ஹிஸ்டரி எடுக்கலாம். இந்த நாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த குரூப் பிலோ 300 250 வாங்கினவங்க தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் 490 470 above 400 மார்க் வாங்குற எல்லாருனாலையும் எடுக்க முடியும். இது எடுக்க முடியுங்கிறனால 250 வாங்குற பர்சனால பயாலஜி படிக்க முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுமாரோஸ் ரிசல்ட்.